லாஸ்ட் ஃபியூ வீக்ஸில் பார்க்குறோன்னா கொஞ்சம் ரெஸ்பிரேட்டரி வைரல் இல்னஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஜென்ரலாக ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ் வந்து நம்ம நோஸ், த்ரோட், லங்ஸ் இதை பாதிக்கும். ரீசெண்டாக நாங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் இன் ஃப்ளூ கேசஸ் அப்படி பார்க்குறோம். இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்னால இன்ஃபெக்ஷன்ஸ் பார்க்குறோம். இன்ஃப்ளூயன்ஸா வைரஸஸ் வந்து 4 வகையாக இருக்குது. தட் இஸ் A, B, C, D. ஸ்பெசிஃபிக்காக இன்ஃப்ளூயன்ஸா A, இன்ஃப்ளூயன்ஸா B வந்து நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பண்ணும். சிவியாரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஃபீவர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, சிவியராக தொண்டை வலி இருக்குது, இருமல் இருக்குது. இந்த வைரஸஸ் வந்து எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற சில பேஷண்ட்ஸையும் பாதிக்கும். ஸோ இம்யூனோ சப்ரெசிவ் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறவங்க, எதிர்ப்பு சக்தி குறைஞ்சவங்களில் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கலாம். வணக்கம், என் பேர் டாக்டர் வித்யாலட்சுமி தேவராஜன், சீனியர் கன்சல்டன்ட் இன்ஃபெக்ஷஸ் டிசீசஸாக இருக்கேன். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் ஃபியூ வீக்ஸில் பார்க்குறோன்னா கொஞ்சம் ரெஸ்பிரேட்டரி வைரல் இல்னஸஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரெஸ்பிரேட்டரி வைரல் இல்னஸஸ்னால் நாங்கள் பார்க்குற ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ், ஜென்ரலாக ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ் வந்து நம்ம நோஸ், த்ரோட், லங்ஸ் இதை பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி சைனஸஸ், இயர் இது எல்லாமே பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி என்ன வைரஸஸ் இருக்குன்னா, இன்ஃப்ளூயன்ஸான்றது ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ், ரெஸ்பிரேட்டரி சின்செஷியல் வைரஸ் RSV அப்படின்னு சொல்லுவோம், அடினோ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வைரஸஸ் தான் ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ். கோவிட் அதுவும் ஒரு ரெஸ்பிரேட்டரி வைரஸ் மெயினாக. ஸோ ரீசெண்டாக நாங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் இன் ஃப்ளூ கேசஸ் அப்படி பார்க்குறோம். இப்போது நம்ம ஃப்ளூ கேசஸ்னு பார்த்தா மெயினாக இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்னால இன்ஃபெக்ஷன்ஸ் பார்க்குறோம். ஸோ இன்ஃப்ளூயன்ஸா வைரஸஸ் வந்து ஒரு 4 வகையாக இருக்குது. தட் இஸ் A, B, C, D அப்படின்றது ஒரு 4 விதமான இன்ஃப்ளூயன்ஸா வைரஸஸ் இருக்குது. இதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இன்ஃப்ளூயன்ஸா A, இன்ஃப்ளூயன்ஸா B வந்து நிறைய ஹியூமனில் இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பண்ணும். ஸோ இன்ஃப்ளூயன்ஸா ஏல பார்த்தோன்னா நமக்கு இந்த H1N1 பன்றி காய்ச்சல் அப்படின்னு இருந்தது, 2009 பேண்டமிக்கில் இருந்தது. அதே மாதிரி நமக்கு அந்த H1N1 அடிக்கடி நம்ம எவ்ரி இயர் அது மாதிரி பார்த்துட்டே இருப்போம். அதே மாதிரி H3N2 இதுதான் இப்போ நம்ம ரீசெண்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பார்க்குற வைரஸஸ் வந்து H3N2. இதுவும் ஒரு விதமான இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் தான். பட் இந்த H3N2ல கொஞ்சம் சிம்டம்ஸ் இன்னும் கொஞ்சம் சிவியராக இருக்கலாம். அப்படின்னா ரொம்ப ஹை கிரேட் ஃபீவர். பொதுவாக எல்லா இன்ஃப்ளூயன்ஸா ரிலேட்டட் இல்னஸஸ்லையும் அப்படி இல்லைன்னா இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ்லையும் பொதுவாக இருக்கிற சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்னன்னா, ரொம்ப ஒரு ஃபீவர் இருக்கும், த்ரோட் பெயின் இருக்கும், கோல்டு இருக்கும், கொரைசா அப்படின்னு சொல்லுவோம், கோல்டு இருக்கும், உடம்பு வலி அதிகமாக இருக்கும், இருமல், ஸ்பெசிஃபிக்காக ட்ரை காஃப் இருக்கும், சோர் த்ரோட் இருக்கலாம், ஹெட்டேக் இருக்கும். இந்த மாதிரி ஜென்ரலாக இன்ஃப்ளூயன்ஸா வைரஸஸில், ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ்லேயும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும். பட் இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து H3N2 பார்க்குறோம். இதில் வந்து சிவியாரிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்படின்னா அந்த ஃபீவர் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, சிவியராக தொண்டை வலி இருக்குது, இருமல் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸஸ் யாரை பாதிக்கும் அப்படின்றது, இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸஸ் வந்து இப்போ இது புது வைரஸ் கிடையாது. இந்த H3N2 இல்லை H1N1ன்றது புது வைரஸ் கிடையாது. இது நமக்கு இருந்துட்டு இதுக்கு நிறைய பல வருஷமாக இருக்கிற வைரஸ் தான். இது வந்து நம்ம ஒரு மாலிகுலர் டெஸ்ட் அப்படின்னு பண்ணுவோம், ஒரு த்ரோட் ஸ்வாப் PCR டெஸ்ட் அப்படின்னு பண்ணி தான் இந்த வைரஸ் என்ன, இன்ஃப்ளூயன்ஸா ஏவா, இன்ஃப்ளூயன்ஸா பியா, இல்லை H3N2 H1N1 என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இந்த வைரஸஸில் நான் சொன்ன மாதிரி சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும், ஃபீவர், காஃப், சோர் த்ரோட் இந்த மாதிரி. பட் H3N2ல இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வைரஸஸ் வந்து எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிற சில பேஷண்ட்ஸையும் பாதிக்கும். ஸோ எதிர்ப்பு சக்தி யாருக்கு குறைவாக இருக்கும்னா, நான் சொன்ன கோமாபிலிட்டிஸ் இருக்கும் இல்லையா, அந்த டயபெட்டிஸ், கிட்னி ப்ராப்ளம்ஸ், லிவர் ஃபெயிலியர் இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸை தவிர நமக்கு ஸ்டீராய்ட்ஸ் எடுப்பாங்க, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சவங்க எதிர்ப்பு சக்தி குறைக்கிற மருந்து எடுத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு. அப்புறம் நமக்கு இந்த முடக்குவாதத்துக்கு மருந்து எடுப்பாங்க, மெத்தோட்ரெக்சேட் இல்லை அந்த மாதிரி மருந்து எடுத்துட்டு, ஸ்டீராய்டு, மெத்தோட்ரெக்சேட், பயாலஜிக்கல்ஸ் இந்த மாதிரி மருந்து எடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கும் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்னால பாதிப்பு வரலாம்.
ஸோ இன்ஃப்ளூயன்ஸா வைரஸஸ்னால நம்ம மோஸ்ட்டாக பார்க்கறது அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிம்டம்ஸ் மட்டும்தான். சிலவங்களில் இந்த மாதிரி கோமாபிலிட்டிஸோ இல்லை இந்த இம்யூனோ சப்ரெசிவ் மெடிகேஷன்ஸ் எடுக்கிறவங்க, எதிர்ப்பு சக்தி குறைஞ்சவங்கள கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கலாம். சிலவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். லைக் இந்த வைரஸ் அப்பர் ஏர்வேல இருக்காமல் லங்குக்கும் போகலாம். ஸோ ஸோ நிமோனியாஸ் வரலாம். இல்லை சம்டைம்ஸ் நாங்கள் வந்து இந்த என்கெஃபலைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிரெயின் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி கூட பார்ப்போம். சில டைமில் மயோகார்டைட்டிஸ் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் கூட இன்ஃப்ளூயன்ஸா வைரஸஸ்னால வரலாம். ஸோ இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸஸை வந்து நம்ம இல்லை ரெஸ்பிரேட்டரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம்? இன்ஃப்ளூயன்ஸா வைரஸஸ்க்கு இல்லை இந்த ரெஸ்பிரேட்டரி வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்போம். ரொம்ப ஹை ஃபீவர் அப்படின்னு இருந்தால் பேராசிட்டமால், ஆன்டிஹிஸ்டமினிக்ஸ்னு சொல்லுவோம். அந்த கோல்டுக்கு ஆன்டிஹிஸ்டமினிக்ஸ், காஃப் ஃபார்முலாஸ் காஃபுக்கு. பட் சில கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸ்க்கு இது யூஸ்வலாக நாங்கள் ஒரு கேட்டகரி A, B, C அப்படின்னு பிரிப்போம். ஸோ இந்த கேட்டகரி B, Cன்ற பேஷண்ட்ஸ்க்கு ஒசல்டாமாவிர் அப்படின்னு ஒரு டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஹாஸ்பிட்டலைஸ் பேஷண்ட்ஸ்க்கு இல்லை சிவியர் லங் இன்ஃபெக்ஷன் ஆன பேஷண்ட்ஸ்க்கோ இந்த மாதிரி பாதித்த பேஷண்ட்ஸ்க்கு, அது இல்லாமல் ரொம்ப ஹையாக ஃபீவர் இருந்துகிட்டே இருக்குது, அவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் ரிஸ்க் அதிகமாக இருக்குது, அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்ற பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்து இந்த ஆன்டிவைரல் ஒசல்டமாவிர் அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். இந்த இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்னால லங் பாதிக்கப்பட்ட செகண்டரி இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாக்டீரியானால செகண்டரி இன்ஃபெக்ஷன், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், ஸ்டாஃபிலோகாக்கஸ்னால செகண்டரி இன்ஃபெக்ஷன் வரலாம் லங்கில். ஸோ அந்த டைமில் ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ரொட்டீனாக வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு ஆன்டிபயோட்டிக் தேவைப்படாது. ஸோ இப்போ நம்ம இந்த வைரஸஸை எப்படி எப்படி தடுக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ எப்படி தடுக்கலான்றது ஒன்று, க்ரௌடட் பிளேசஸ் அவாய்ட் பண்ணுறது, க்ரௌடட் பிளேசஸில் போனால் மாஸ்க் யூஸ் பண்ணுறது. நமக்கு உடம்பு சரியில்லைன்னா கண்டிப்பாக வல்னரபிள் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அதிகமான பாதிக்கப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா, இல்லை காம்ப்ளிகேஷன்ஸ் வரவங்க கிட்டேருந்து நம்ம வந்து கண்டிப்பாக தள்ளி இருக்கணும். நம்ம சரௌண்டிங்ஸை க்ளீனாக வச்சுக்கிறது, நம்ம ஹேண்ட் ஹைஜீன், ஹேண்ட் வாஷ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ டயட் அண்ட் ஸ்லீப் இதுவும் ரொம்ப முக்கியம். நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கணும். டயட் அண்ட் ஸ்லீப் கூட நமக்கு ரொம்ப முக்கியம். இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது, நிறைய பேர் மறக்கிற விஷயம் வந்து இந்த வேக்சினேஷன். ஸோ இன்ஃப்ளூயன்ஸாவுக்கு வேக்சின் அவைலபிளாக இருக்குது. ட்ரைவேலண்ட் வேக்சின், குவாட்ரிவேலண்ட் வேக்சின் அப்படின்றது வேக்சின் அப்படின்றது இருக்குது. ஸோ இது வருஷம் நாங்கள் ஆக்சுவலாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். எவ்ரி இயர் வி ரெக்கமெண்ட் டு ஆல் adults and children as well. இந்த ஆகஸ்ட் டைமில் வந்து நம்ம வந்து இந்த யூஸ்வலி ஜூலை ஆகஸ்ட் சீசனில் வந்து நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸா வேக்சினை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அது ஒரு சிங்கிள் டோஸ் அப்படி கொடுப்போம். ஸோ ப்ரிவென்ஷன் வந்து எப்போதுமே பெட்டர் தென் க்யூர். ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தடுக்கிறது பெட்டர். எல்லா வியாதியும் நம்மளால் தடுக்க முடியாது. பட் இந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி வைரஸஸ்க்கு நான் சொன்ன சில ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறது, அதுக்கப்புறம் வேக்சினேஷன் எடுக்கிறது, இதனால நமக்கு தடுக்க அதோட பாதிப்பை நம்மளால் தடுக்க முடியும். தேங்க்யூ. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.